வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீட்லேருந்து கிளம்பும் போது என் ஃபோனை மறந்து வச்சுட்டேன். சரி, வர வழியில அப்பா கிட்டயாவது ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லலாம், ஒரு பிசி ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்க அப்பா நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. அட என்னடா இதுன்னு அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம எவ்வளோ நாளா ஃபோனை தான் பார்க்குறோம், மனப்பாடமா நம்பர் தெரியல அப்படின்ட்டு. இது எத்தனையோ பேருக்கு நம்மள நடந்திருக்கும். முன்னாடிலாம் எத்தனை லேண்ட்லைன் நம்பர் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். இப்போல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது மட்டும்தான் நம்பரை கண்ணில் பார்க்குறோம், அப்புறம் மறந்துடுறோம். நம்மளோட பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நம்பர் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஏன், நம்ம நம்பரையே கூட நம்ம மறந்து போயிடுறோம் சமயத்துல. ரீசெண்டா மின்சார கண்ணா படம் பார்க்கும்போது ஒரு சீன்ல போலீஸ்காரர் விஜய் கிட்ட உன் நம்பர் சொல்லு ஜெர்மனில அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு விஜய் ரொம்ப ரைமிங்கா 009144646155064119 அப்படின்னு சொல்லுவாரு. மனப்பாடமா சொல்லுவாரு. 0091 ஆரம்பிக்கிற நம்பர் ஜெர்மனி நம்பரா. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஆனா இப்ப அது இல்லைங்க விஷயம். இதுல என்னன்னா, இவ்வளோ பெரிய நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது முடியுமா? முடியும்னா எப்படி? அதைத்தான் பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல. இப்போ இதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்கு. ஃபர்ஸ்ட், சங்க் மெத்தட். பெரிய நம்பரா லைக் ஃபோன், கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி நம்பர்லாம் சின்னதா பிரேக் பண்ணிக்கலாம். யூஸ்வலா 3 இல்ல 4 நம்பர்ஸா பிரிச்சுக்கிறது. இப்போ ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர்னா 99942177172 அப்படின்னு 3 சங்கா பிரிச்சா அதுக்கு மீனிங்கோ இல்ல சீக்வன்ஸோ யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட், பேட்டர்ன் மெத்தட். முன்னாடிலாம் நம்ம ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம ஃபிங்கர்ஸ் லேண்ட்லைன்ல போடுற பேட்டர்ன் வச்சுதான். இப்போ 1379னா கேபிட்டல் Z, அதுவே 5689னா லோவர் Z. இப்போ HDFC கார்டோட பின் நம்பர் வச்சுக்கோங்களேன். HDFCல பெரிய ஜீப்ரா பார்த்தேன் அப்படின்னு கூட மொக்கையா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி டைரக்டாவோ இல்ல சங்காவோ இப்படி பேட்டர்ன்ல ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்டா, நிமோனிக் மேஜர் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது நம்பர்ஸ் லெட்டர்ஸா லிங்க் பண்ணி ஒரு ஃப்ரேஸா மாத்துறது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கட்டப்பையாடி அப்படின்னு 7th செஞ்சுரியிலேயே இந்தியால இது யூஸ் பண்ணது. இதை நம்ம ஆஸ்ட்ரானமில பிளானட்டரி பொசிஷனுக்கும் கர்நாடிக் மியூசிக்ல ராகம் அண்ட் ஸ்வரம்க்குலாம் கூட யூஸ் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் லென்த்திங்கிறதுனால நம்ம எபிசோட்ல கவர் பண்ணாம சாய்ஸ்ல விட்டோம். ஃபோர்த்து, மேஜர் சிஸ்டமோட ஆல்டர்னேட்டிவ் நிமோனிக் பெக் சிஸ்டம். இதுல நம்பர்ஸ் ஆப்ஜெக்டா ஞாபகம் வச்சுக்கிறது. எய்தர் ஷேப் பேஸ்டாவோ இல்ல ரைமிங்காவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா ஷேப்ல ஸ்டிக், கேண்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது. ப்ரொனன்சியேஷன்ல கன், பன் இப்படின்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஷேப்ல 2னா ஸ்வான், அது பார்க்கறதுக்கு 2 மாதிரியே இருக்கும். 3னா பட்டர்ஃப்ளை, ஏன்னா பட்டர்ஃப்ளை வரையறதுக்கு ஷார்ட்கட்டே இந்த 3 தான். இதே மாதிரி 4க்கு சேர், 5க்கு பாம்பு, 6க்கு விசில், 7க்கு ஆக்ஸ், 8க்கு ஹார் கிளாஸ், 9க்கு பலூன் வித் ஸ்ட்ரிங், 0னா பால். இப்படி இதெல்லாம் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நம்பர் ஞாபகம் வச்சுக்க ஒரு குட்டியா ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும். பிரியாவை பார்க்க போற வழியில ரெட், கிரீன், ப்ளூன்னு 3 பலூன் பறக்குது. அப்படியே போனா ஒரு பாண்ட், அது பக்கத்துல சேர் போட்டு ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்துருக்காரு. அந்த பாண்ட்ல ஸ்வான் அழகா போஸ் கொடுக்குது. அதை சுத்தி 2 தோட்டக்காரரு கையில ஒரு குச்சி அண்ட் ஆக்ஸோட தோட்ட வேலை பாக்குறாரு. நம்ம இடத்தை எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு ஸ்வான் இஸ் ஹாப்பி என்னாச்சு. இதுதான் குட்டி ஸ்டோரி. 3 பலூன்னா 999, சேர் என்னது 4, ஸ்வான் இஸ் 2, குச்சி அண்ட் ஆக்ஸ் அப்படின்னா 1 and 7. ஸோ 2 தோட்டக்காரரு, அதனால 1717. அப்புறம் ஸ்வான் இஸ் 2. ஸோ நம்பர் என்ன? 99942171772. நம்ம பார்க்குற பல படங்கள் மாதிரி கதையில லாஜிக் தேவையில்லை, மசாலா இருந்தா போதும். நம்ம மைண்ட்ல பிக்சர்ஸ் இன்னும் ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நம்பர்ஸை ஒரு குட்டி ஸ்டோரியா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இது மூலமா நம்ம கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், மெமரியும் இம்ப்ரூவ் ஆகும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இது மாதிரி நம்பர் ஞாபகம் வச்சுக்க நீங்க ஒரு குட்டி ஸ்டோரியை ஃபார்ம் பண்ணி எங்களோட இன்ஸ்டா ஐடியான yours_குட்டி ஸ்டோரிக்கு டிஎம் பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம்.
அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.